விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. திருச்செந்தூரில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வில் ஈடுபட்டார். பல முறைகேடுகள் தெரிய வந்ததால் கோயிலில் இருக்கும் நிர்வாகத்தினரிடம் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதச் சொல்லியிருக்கிறார். அமைச்சரிடமே 4000 ரூபாய் ஜிபே மூலமாக பெற்றிருக்கிறார்கள் அர்ச்சகர்கள். விரைவு தரிசனத்திற்கு அழைத்து செல்ல சொல்லி கேட்டபோது 4000 ரூபாய் கேட்டிருக்கிறார்கள். ஜிபே வாயிலாக அமைச்சரும் அதனை அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், அமைச்சரிடமே 4000 ரூபாய் வாங்கியிருக்கிறார்கள் ஜிபே செய்ய சொல்லி, விரைவு தரிசனத்திற்கு அழைத்து செல்கிறோம் என்று சொல்லி. அமைச்சருடைய எதிர்வினை எப்படி இருந்தது? என்ன நடந்தது திருச்செந்தூர் கோயில்ல? திலகவதி, இன்று காலை 5 மணிக்கு திருச்செந்தூர் கோவில்ல ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் ரமேஷ் அங்கு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த கோவிலில் வரக்கூடிய மக்களிடம் இந்த தொடர்ந்து பணம் பெற்று வருவதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அவர் சாதாரண டிஷர்ட் அணிந்து, அதே போன்று முகமூடி அணிந்து அந்த கோவிலுக்கு வெளியே அமைச்சருடைய வாகனம் இல்லாமல் தனியாக சென்று ஆய்வு செய்ய தன்னுடைய உதவியாளருடன் 4 நபர்களுடன் அவர் அங்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்ற ரமேஷ் தன்னுடைய உதவியாளரை அனுப்பி சிறப்பு தரிசனத்திற்கு செல்ல என்ன வழிகள் இருக்கிறது என்று விசாரிக்க சொல்லும் போது, அங்கு வந்த நபர் அர்ச்சகருக்கு ஒருவருக்கு 1000 ரூபாயும், அதே போன்று அதிகாரிகளுக்கு 1000 முதல் 1500 ரூபாய் என வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதுல அர்ச்சகர்கள் மட்டுமில்லாமல் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் பணம் செல்கிறது என்பதை இந்த ஆய்வின் மூலமாக அமைச்சர் ரமேஷ் கண்டறிந்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் ரமேஷிடம் நம்ம கேட்டபோது, தொடர்ந்து தற்போது திருச்செந்தூர் கோவில்களில் சொத்து பட்டியல் விவரங்கள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும், இந்த ஆய்வு முடிவதற்கு நாளை மதியம் வரை தொடரும் என்றும், தொடர்ந்து திருச்செந்தூர் கோவில்ல அடுத்தடுத்த ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொள்ள வருவதாகவும், அனைத்து ஆய்வுகளும் முடித்த பின்பு துறையினுடைய செயலாளருடன் கலந்து ஆலோசித்து இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆய்வின் மூலமாக அவர் இன்று காலை சென்றதன் மூலமாக பார்த்தோன்னா அர்ச்சகர் மட்டும் இல்லாம இந்து சமய அறநிலைத்துறையில அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பணத்தை பெறுகிறார்கள் என்று அவருக்கு தெரிய வந்திருப்பதாகவும், எனவே துறை ரீதியான ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். துறையினுடைய செயலாளருடன் இது தொடர்பாக கலந்து ஆலோசித்து நாளை இது தொடர்பாக முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 5 மணிக்கு அவர் தனியாக ஆய்வுக்கு சென்றிருக்கிறார். ஆய்வுக்கு சென்ற போது தன்னுடைய உதவியாளர் மூலமாக சிறப்பு தரிசனத்திற்கு பேசும்போது அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்று அர்ச்சகருக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும், அதிகாரிகளுக்கு 500 முதல் 1500 ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்று அவர்களிடமே பேரம் பேசியது தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது திருச்செந்தூர் கோயிலில் சொத்து பட்டியல் விவரங்களை அவர் ஆய்வு செய்து வருகிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். திருச்செந்தூர் கோயிலில் அமைச்சர் ரமேஷ் மாஸ்க் அணிந்து அதிரடியாக இன்று காலையில் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்துச் செல்ல சொல்லி கேட்டபோது இவர்களுக்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் என்பதாக 4000 ரூபாய் ஜிபே மூலமாக அமைச்சரிடமே பெற்றிருக்கிறார்கள். ஆய்வுக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் புகார்களின் மீது என்று அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன் இணைந்திருக்கிறார். செல்வா, என்ன நடந்தது இன்றைக்கு காலையில? அமைச்சர் அவருடைய யூசுவலா இருக்கிற வெள்ளை சட்டை அது மாதிரி இல்லாம ரொம்ப கேஷுவலா பக்தர் போல அங்க சென்றிருக்கிறார், மாஸ்க் அணிந்து சென்றிருக்கிறார். அங்க கோயில் நிர்வாகத்தில் யாரும் அவரை கண்டுபிடிக்கவில்லையா, இல்ல அமைச்சர் வருகிறார் அப்படின்ற தகவல் எதுவும் அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? அதிரடியான ஆய்வா? என்ன நடந்தது பின்னாடி? நிச்சயமா திலகவதி, ஏற்கனவே தமிழக வெற்றி கழக மூலம் தற்போது அமைச்சராக பதவியேற்றுள்ள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள ரமேஷ் அவர் பதவியேற்ற நாள் முதலே திடீரென ஆய்வு செய்து வரும் காட்சிகள் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மதுரை மாவட்டம் மேலூரில் ஆய்வு செய்வதற்காக வருகை தருவார் என்று ஏற்கனவே கூறியிருந்தனர். இதையடுத்து அந்த பகுதியை சேர்ந்த அதிகாரிகள் மதுரை பகுதியில் மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்து பார்த்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் தனது உதவியாளருடன் தனி காரில் வந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்
ரமேஷ் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வருகை தந்துள்ளார். யாரும் தெரியாத வண்ணம் கருப்பு வண்ண உடையில் வந்த அவர் கருப்பு வண்ண மாஸ்க் அணிந்து தனது உதவியாளர் மூலமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்வதற்கு எளிய வழி என்ன உண்டு என்பது குறித்து அங்கு இருந்த நபர்களிடம் கேளுங்கள் என்று கூறியுள்ளார். இதையடுத்து தனது உதவியாளரும் அதே போல் யாரோ போன்ற ஒரு பக்தர் போல் திருச்செந்தூர் முருகனை எளிதில் தரிசனம் செய்வதற்கு என்ன வழி என்று குறித்து கேட்டுள்ளனர். இதையடுத்து அவர் உடனடியாக அவரது உதவியாளரும் அங்கு சென்றுள்ளார். உதவியாளர் சென்று திருச்செந்தூர் முருகனை எவ்வாறு எளிதாக தரிசனம் செய்யலாம், நாங்கள் 4 பேர் வந்துள்ளோம், எப்படி தரிசனம் செய்வது என்று குறித்து கேட்டுள்ளனர். அப்போது அவர்கள் அங்கு இருந்த ஒரு திரிசுதந்திரர், ஐயர் என கூறப்படும் திரிசுதந்திரர், ஒரு நபருக்கு 1000 ரூபாய் வீதம் நீங்க கொடுத்தால் 4 பேருக்கும் 4000 கொடுத்தால் உடனடியாக தரிசனம் செய்யலாம் என்று கூறியுள்ளனர். இதையடுத்து அவர் கூட இருந்தவர்கள் என்னிடம் காசு இல்லை, உதவியாளர் என்னிடம் காசு இல்லை, என்ன செய்வது என்று கேட்டுள்ளனர். நீங்க உடனே ஜிபே மூலமாக அந்த காசை அனுப்பி வையுங்கள், உங்களுக்கு உடனடியாக தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று கூறியுள்ளனர். இதையடுத்து உதவியாளர் தனது ஜிபே மூலமாக 4000 ரூபாயை அந்த திரிசுதந்திரருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் திரிசுதந்திரர் உடனடியாக அந்த ஜிபே மூலமாக அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் தரிசனம் செய்வதற்கு எந்த வழியாக நீங்கள் வர வேண்டும் என்று கூறியதற்காக ஏற்பாடு செய்துள்ளார். இதற்கிடையில் தனது அந்த 4000 ரூபாய் கட்டியதற்கான ஜிபே ரசீதை ரமேஷிடமே நேரடியாக கொண்டு அவர் காட்டியுள்ளார். அந்த ஜிபே ரசீதை பார்த்த அதிர்ச்சியடைந்த அமைச்சர் ரமேஷ் உடனடியாக அங்கே இருந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை உடனடியாக அழைத்து தான் வந்திருப்பது கூட தெரியாமல் நீங்கள் இப்படி பண்ணிக்கொள்ளலாம் என்று மிகவும் தரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக தற்போது அந்த பணியில் உள்ள இணை ஆணையர் ராமு, அது தவிர்த்து சக அதிகாரிகள் என அனைவரையும் கடுமையான வார்த்தைகளால் பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் தொடர்ந்து அன்னதான கூடத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அன்னதானத்திலும் பல்வேறு முறைகேடுகள் என்பது நடந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அந்த பகுதியில் அன்னதான இதில் நின்று கொண்டிருந்த பக்தர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் உணவு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதில் பல்வேறு கேள்விகளுக்கு அதிகாரிகளால் பதில் சொல்ல முடியாமல் திணறியுள்ளனர். இதையடுத்து உணவையும் அவர் அன்னதான கூடத்தில் நடக்கும் உணவையும் உண்டு ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து கோவில் இணை ஆணையரின் அலுவலகத்திற்கு சென்ற அவர் இந்த அன்னதான கூடம் மட்டுமல்லாமல் வரிசையில் நிற்கின்ற பொது தரிசன வரிசை, அதே போல் கட்டண தரிசன வரிசையான 100 ரூபாய் தரிசன வரிசை என பல்வேறு இடங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதை உடனடியாக கண்டறிந்து உடனடியாக 10க்கும் மேற்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை உடனடியாக மன்னிப்பு கடிதம் எழுத சொல்லி ஒரு கூறிய உடனடியாக அந்த மன்னிப்பு கடிதத்தையும் அங்கிருந்த அதிகாரிகள் உடனடியாக எழுதி அமைச்சரிடம் தற்போது வழங்கியுள்ளனர். தொடர்ந்து மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது அவர் ஆய்வு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இணை ஆணையர் அலுவலகத்தில் இந்த ஆய்வு என்பதை நடத்தி வருகிறார். அவர் வெளியே வந்த பிறகுதான் இது குறித்த என்ன முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரிய வரும். திலகவதி, பல முறைகேடுகளை கண்டறிந்ததால் அவர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுத சொல்லி இருக்கிறார் அமைச்சர். முறைகேடுகள் நடைபெற்றால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், நடவடிக்கையும் எடுப்பார் என்றே நாம் நம்பலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.